ஏண்டிலதா இங்க பம்பத்தலைய பம்பத்தலைனா யாருடி அது? அதாண்டி உங்க வீட்டு புது மேனேஜர். அவர் கொண்ட பம்பத்தலையில அவர் முடி சுருள் சுருளா அழகா தாண்டி இருக்கு. முடி சுருள் சுருளாதான் இருக்கு, ஆனா மூக்கு மட்டும் தான் கொஞ்சம் சப்பையா இருக்குல்ல. ஐயோ, அவர் மூக்கு நல்ல எடுப்பாதான் இருக்கு. மூக்கு எடுப்பாதான் இருக்கு, ஆனா கண்ணுதான் கொஞ்சம் தேவாங்க மாதிரி உள்ள போயிருக்கு. சிப்பொடி, அவர் கண்ணு நல்லா அழகா எடுப்பா இருக்கு. கரெக்டி, ஆனா கால கொஞ்சம் கோண நுண்டி நுண்டி நடக்கிறாருல. ஓ, நீ சரியா பாக்கல. அவர் கால் நல்லா தாண்டி இருக்கு. அவர் நல்ல வாட்ட சட்டமா இருக்காரு. அப்போ நீயே அவரை சர்டிஃபை பண்ணிட்ட. நான் ராஜாவை லவ் பண்ணலான்னு சொல்றேன். இத பாரு, இந்த மாதிரி ரபிஷால பேசாத. ஏய், நீ அவரை லவ் பண்றதா இருந்தா சொல்லு, நான் அவரை விட்டு கொடுத்துடுறேன். நான்சென்ஸ். மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். ராஜா, வெல்கம் மிஸ்டர் கணேஷ். ஐ எம் ராஜா. நீங்க பாம்பேல இருந்து வரத பத்தி ஐயா சொன்னார். உங்களுக்கு மாடியில ரூம் அலாட் பண்ணிருக்கோம், நீங்க அங்கேயே தங்கிக்கலாம். லதா, லதா. ஹாய் கணேஷ், எப்ப வந்தீங்க? இப்போதான் வந்தேன். ஆமா, உங்க வீட்டை என்ன லாட்ஜா மாத்தி வாடகைக்கு விட ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏன், என்னாச்சு? யார் இருந்தாலு? புது மேனேஜர். ஓ, கொஞ்சம் கூட நாகரிகமே தெரியலையே. என்கிட்டயே வந்து ரூம் அலாட் பண்ணிருக்குன்னு சொல்றான். யூ see மிஸ்டர் ராஜா, இந்த மாதிரி பேர்லாம் என்ன மாதிரி ஆளுக்கு தான் பொருத்தமா இருக்கும். பட் ஒன் திங், யார் கூட எப்படி பிஹேவ் பண்றதுன்றத முதல்ல தெரிஞ்சு வச்சுக்க. உன் கூட கை கொடுக்கற அளவுக்கு நான் ஒன்னும் மட்டமா போயிடல. அண்டர்ஸ்டாண்ட்? ப்ளீஸ் நீங்க வாங்க, நாம போலாம். அப்பாடா, தப்பிச்சேன். தம்பி, படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா, புக் படிச்சிட்டு இருக்கேன். இந்த மணி என்ன இல்ல, ஆ. என்ன தூங்க விடாம அறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. தப்பிச்சு ஓடியாந்துட்டேன். அவர் எப்ப அப்படித்தானே? தம்பி, என் தூக்கம் என்னமோ கெட்டு போச்சு. இந்த நாதசுரம் வாசிப்பீங்களே, கொஞ்சம் வாசிங்களேன். நாதசுரமா? எனக்கு நாதசுரம் வாசிக்க தெரியாத. அட என்ன தம்பி, இந்த டெய்லி வாயில வச்சுட்டு ஊன்னு ஊதுவீங்கல்ல, ஓ, புல்லாங்குழலா? பேரை மாத்திட்டீங்களா? இல்ல, அது பேரே புல்லாங்குழல் தான். இந்த கிருஷ்ணன் வாசிக்கிறது புல்லாங்குழல். அப்போ ராமகிருஷ்ணன் வாசிக்கிறது நாதசுரம். ஏதோ ஒரு சுரம். ராஜா, இசை என்ற இன்ப வெள்ளத்தில் நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாற்றி விடாதே. வாசி, வாசித்துக் கொண்டே இரு. வாசி. என்ன என்றால் என்னென்னமோ பாடுறாரு. தனக்குத்தானே பேசிக்கிறார் போல் இருக்கு. பாவம். உனத்தாயா? எனக்கு பேர் இருக்கு, என் பேர் மணி. ஓ, மணியா? ஆமா. சரி சரி, போய் ஹார்லிக்ஸ் கொண்டா. ராஜாக்கு காப்பி கொடுத்துட்டு உங்களுக்கு ஹார்லிக்ஸ் கொண்டு வரேன். யோ, ஏன் கத்துறீங்க? நம்ம ரெண்டு பேரும் பக்கத்துல தான் இருக்கோம். எனக்கு என்ன கால் செவிடா? கணேஷ், என்னையா முறைக்கிற? போ, இப்ப போய் ஹார்லிக்ஸ் கொண்டு வா. புரியல? 20 வருஷமா எனக்கு சம்பளம் கொடுக்கிற முதலாளி கூட என்கிட்ட இந்த மாதிரி நடந்துகிட்டது இல்ல. கேவலம் சின்ன பயணி. யோ, முதல்ல போய் ஹார்லிக்ஸ் கொண்டு வரியா இல்லையா? ஹார்லிக்ஸா? ஹார்லிக்ஸ் என் கையால இனிமே உனக்கு நான் பச்சை தண்ணி கூட தர மாட்டேன். போடா. என்ன கணேஷ் இதுக்கு போய் கோச்சுக்கிட்டு? லதா, உங்க வீட்டுல வேலைக்காரங்களுக்கு ரொம்ப தான் இடம் தரீங்க. அவன் என்ன திமிரா பேச போறான் பாத்தியா? சரி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஹார்லிக்ஸ் தானே வேணும்? டிரைவருக்கு வாங்க, வாங்கி தரேன். கம் ஆன். ஹலோ. ஆமா, அன்னைக்கு ரொம்ப சாதாரணமா இருந்தீங்க, இன்னைக்கு பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை மாதிரி இருக்கீங்க. உங்க முதல்ல எவ்வளவு சம்பளம் தராரு? அம்மா தாயே, உனக்கு என்ன வேணும்? ஏன் உயிரை வாங்குற? மிஸ்டர் ராஜா, நீங்க படிச்சவர் தானே? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? என்ன புரியுதா உங்களுக்கு? என்ன ஃப்ரீ சர்வீஸுக்கே தயார். விடு விடு, கைய விடு, கைய விடு. அம்மா தாயே, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. போயிடுமா ப்ளீஸ்.
சின்ன வயசுல முடிவு பண்ணி இருந்தாங்க. ஒரு நாள் அவன் செத்து போயிட்டான். உங்களை பார்த்த உடனே எனக்கு அவன் ஞாபகம் தான் வந்தது. அதனாலதான் என்னென்னமோ பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. டைம் ஆயிடுச்சு. முத்து இங்க வாங்க. இந்தா எனக்கா? காய்கறில அடி வாங்கினா ராசியும் பாங்க. நீ என்ன தக்காளியில அடிச்சல்ல, அதுக்கு அடிச்சவங்களுக்கு சன்மானம் கொடுக்கறது வழக்கம். என்கிட்ட 2 ரூபாய் தான் இருக்குது, வச்சுக்கோ, தப்பா எடுத்துக்காத. வரட்டா? வரேன். என்னடா இது, திட்ட போறாருன்னு பயந்துகிட்டு இருந்தா அன்பளிப்பு கொடுக்கறாரே. அப்போ அடிச்சதுக்கு இந்த அடி அடிக்கிறியப்பா, மனசாட்சி இல்லையா? ஐயோ தொடாதே. ராஜா ராஜா, ஐயோ பாவி போய் இந்த அடி அடிச்சுட்டு போறானப்பா. தம்பி ராஜா, உன்னை சின்ன தக்காளியால அடிச்சதுக்கு 2 ரூபா கொடுத்தேன்னு இவ்வளவு பெரிய பூசணிக்காயால அவனை அடிச்சேன், நிறைய ரூபா கிடைக்கும்னு அக்கு வேற ஆடி வேற கழட்டிட்டானப்பா. நீ என்ன தக்காளியால அடிச்ச போதே உன்னை திருப்பி அடிச்சிருக்கணும். சக தொழிலாளி நமக்குள்ள சண்டை வேணான்னு தான் நான் உன்னை அடிக்கல. ஆனா நீ எங்கேயாவது அடி வாங்குவேன்னு நல்லா தெரியும். அதனாலதான் நீ அடி வாங்கணும்னு 2 ரூபாயை கொடுத்து உன்னை என்கரேஜ் பண்ண. புத்தி வந்துச்சா? நல்லா வாங்கினியா? உள்ள போ, நிறைய வேலை இருக்கு. உள்ள போ. பூசணிக்காய் காசு பரவாயில்ல போ. கொடுக்க மாட்டீங்களா? பரவாயில்ல போ, 4 ரூபா நிறைய வேலை இருக்கு. எஸ், செல்வநாயன் ஸ்பீக்கிங். ராமநாதன், என்னப்பா விஷயம்? ஆக்சிடென்டா? எப்படி? எங்க? சொல்லு. சரி சரி, வந்துடுறேன், நான் வந்துடுறேன், கவலைப்படாத, நான் வந்து சேர்ந்துடுறேன். மம்மி மம்மி மணி இல்ல, மம்மி தான் இருக்கேன். சிச்சி, மம்மி இல்ல, மணி தான் இருக்கேன். மம்மி எங்க? அதுல தான் இங்க வாயேன். ஒண்ணு இல்ல, பெங்களூர் அத்தைக்கு ஆக்சிடென்ட் ஆகி போச்சுன்னு போன் வந்துச்சு. ஐயாவும் அம்மாவும் இப்பதான் கார்ல புறப்பட்டு போனாங்க. அது என்ன இவ்வளவு சர்வசாதாரணமா சொல்றீங்க? சரி சீரியஸா சொல்றேன், பெங்களூர் அத்தைக்கு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. இது தெரிஞ்சிருந்தா நான் போயிருப்பேனே. போங்களேன், இப்ப கூட கார் எடுத்துட்டு போலாமே. பெரிய ஜோக்கா? இல்ல, சின்ன ஜோக் தான். ஆனா மொசப்பட்டோமேல இது பெரிய ஜோக். என்ன விட்டுருங்க, நான் போயிடுறேன். சரி. மணி, இந்த அவுட் ஹவுஸ்ல அத பத்தி சொல்லணும்னு ரொம்ப நாளா நினைச்சேன். அவுட் ஹவுஸ்ல மழை பெஞ்சா ஜோன்னு கொட்டுது. இந்த மேஸ்திரியை மாத்திட்டு புது மேஸ்திரியை போட்டு சீலிங். நீங்க இப்ப என்ன பேசுனீங்க? இப்ப நீ என்ன கேட்ட? என்ன பேசுங்க உங்களுக்கு புரிஞ்சுதா? நீ என்ன கேட்டன்னு உனக்கு புரிஞ்சுதா? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ஒண்ணுமே புரியல. விட்டுரு. அவுட் ஹவுஸ பத்தி இந்த பொண்ணு ஏன் கேக்குது? ஓஹோ, அந்த பையனை கொஞ்சம் அடக்கி வச்சா தான் நல்லா இருக்கும். விஷயம் அப்படி போகுதோ?
லதா தூங்கலையா இல்ல தூக்கம் வரலையா? இல்ல தூக்கம் வரல. எனக்கும் தூக்கம் வரல. ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது புதுசா விளையாடுவோமா? புதுசா விளையாடுறத? என்னது? சுண்டி விட்டு விளையாடுறது. ஐ மீன் கேரம் போர்டு. டச் பண்ண ட்ரை பண்றது. ஐ மீன் கண்ணாமூச்சி. ரெண்டுத்துல ஏதாவது. எனக்கு இஷ்டம் இல்ல. Good night. ராமநாதன் ஒருத்த குடும்பம் லாரி ஆக்சிடென்ட்ல இந்த ஹாஸ்பிடல்ல இருந்தா சொன்னாங்க. எந்த வார்டுல இருக்காங்க? இந்த வார்டுல. இந்த வார்டுலயா? தேங்க் யூ. லட்சுமி லட்சுமி அம்மா லட்சுமி. ராமநாதா என்ன பாடு? எப்படிப்பா இந்த குடும்பம் இருந்துச்சு? மைசூர்ல இருந்து வரும்போது எங்க கார் மேல ஒரு லாரி மோதிருச்சு. லட்சுமிக்கு தான் அதிகமா அடிபட்டுடுச்சு. டாக்டருங்க எதுவுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. லட்சுமி அம்மா உனக்கா இந்த நிலைமை? அம்மடி லட்சுமி. இடையில 2 தடவை கண்ணை திறந்து அண்ணனும் அண்ணியும் வந்துட்டாங்களான்னு கேட்டா இப்ப அவங்க வந்துருவாங்கன்னு சொன்னேன். அண்ணா எப்ப நான் வந்தீங்க? வந்துட்டேம்மா வந்துட்டேன். வந்துட்டீங்களா? வந்துட்டேம்மா. அண்ணா நீங்க வர்றதுக்கு முன்னாடி போயிடுவேன். அப்படி சொல்லாதம்மா. உனக்கு ஒண்ணு இல்ல. நீ பழச்சிக்குவம்மா. நீ பழச்சிக்குவ. கடைசியா எனக்கு ஒரு ஆசை. சொல்லுமா. நிறைவேற்றி வைப்பீங்க? நிச்சயமா. உன்னால வாழ்ந்தவம்மா நான் நிச்சயமா செய்யறேன். சொல்லுமா என்ன செய்யணும் சொல்லு. அண்ணா உன் பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வரணும். என் மகள் சுந்தரத்துக்கு உன் பொண்ணு லதாவை கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? நிச்சயமாமா நிச்சயமா. சத்தியமா? சத்தியமாமா சத்தியமா. அண்ணா அண்ணா இந்த நச்சு கட்ட உலகத்துல எதுக்கு இப்படி போற? அண்ணனா அண்ணா அண்ணா நீ ரொம்ப நல்லவள். அண்ணா 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 சுந்தரங்க அவனை போய் கூட்டு வா. அவனால இங்க வர முடியாது செல்வா. என்னப்பா சொல்ற? நாம தான் அவனை போய் பார்க்கணும். அம்மா சுந்தரா சுந்தரா மாமா என்னப்பா?
என்னப்பா என்னப்பா என்ன குடும்பப்பா செல்வா, இப்படி கால் இல்லாதவனுக்கு உன் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு அவசரப்பட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டியப்பா. வேண்டாம்பா. ராமநாதா, இவனுக்கு கால் மட்டும் இல்ல, கண்ணே போயிருந்தாலும் சரி, என் தங்கச்சிக்கு அந்த தெய்வத்துக்கு கொடுத்த வாக்குறுதியில இருந்து மீறவே மாட்டேன்பா, மீற மாட்டேன். லட்சுமி, என் வீட்டுல நீ விளக்கேத்தி வச்ச, உன் வீட்டுல நான் விளக்கேத்தி வைக்கிறேம்மா, நான் விளக்கேத்தி வைக்கிறேன். என் பொண்ணை கொடுத்து